ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த 5 இயர் லா அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான கரெக்ஷன் விண்டோ மூலிமா எப்படி வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணுறது, அதாவது எப்படி அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸான 5 இயர் பிஎல்எல்பி அஃபிலேட்டட் கோர்சஸ்க்கும் சோயில் கோர்சஸ்க்கும் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாமல் ஏதாச்சும் நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருந்தீங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சரி பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான டெட்லைன் வந்து வரக்கூடிய 11ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான கரெக்ஷனை நீங்கள் வந்து சரி பண்ணிட முடியும். ஸோ கரெக்ஷன் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதாவது லைக் வந்து உங்களுக்கு ஒரு 5 டிஜிட்ல ஒரு நம்பர் தான் வந்திருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய மொபைலுக்கும் உங்களுடைய மெயிலுக்கும் வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஏஎல்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுறது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. நிறைய பேர் வந்து அதை போட்டு வந்து எங்களுக்கு லாகின் ஆகலன்ட்டு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக ஏஎல்சி அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிறது வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5 டிஜிட்ல தான் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து இந்த இடத்துல வரும். அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லாகின் வந்து ஆகும். ஸோ லாகின் ஆன உடனே உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாட்டமில் எடிட் அப்ளிகேஷன், எடிட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கிற முடியும். அதாவது லைக் வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் வந்து உங்களோட ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், அதே மாதிரி வந்து உங்களுடைய 12th கொடுத்துருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த மந்த் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, இது எல்லாத்தையுமே உங்களால் வந்து நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்கை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து எடிட் வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து சைவரில் தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அப்டேட் வந்து பண்ண முடியாது, சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து மார்க் வந்து எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டியும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எடிட் வந்து பண்ண முடியாது, சரிங்களா? மீதி எல்லாத்தையுமே உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரிசர்வேஷன், அதாவது சாரி சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணுங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற ஆப்ஷனும் நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். நான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுடைய கட் ஆஃப் மார்க் 80% வந்து குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரைவேட் காலேஜுக்கும் நீங்க சேர்த்து இந்த இடத்துல வந்து கொடுத்து வச்சிருங்க ஒரு சேஃப்டிக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே இருக்கு, 80 85 அபோவ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கும். நீங்க 80க்கு கீழே 80 78 75 இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா இப்பவே போயிட்டு இந்த இடத்துல பிரைவேட் காலேஜுக்கும் சேர்த்து நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு அந்த காலேஜுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அப்டேட் வந்து ஆயிரும். இப்போ அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா டாக்குமெண்ட்ஸையும் உங்களால் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும். இந்த இடத்துல எடிட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய பேக் அண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், பேரண்டோட சிக்னேச்சர் அப்டேட் பண்ணலாம். 10th மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து டெம்பரரி மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து டிசி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது டிசி நீங்கள் இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முறை உங்ககிட்ட இப்போ டிசி வந்து ஒரிஜினல் உங்கள் கைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிசியுமே இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரிஜினலாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் இந்த லா அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இசேவையில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்தாச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும், சரிங்களா? இந்த மாதிரி அடிஷனலாக டாக்குமெண்ட்ஸையும் உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் வரீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸையும் உங்களால் இந்த இடத்துல வந்து எடிட் வந்து பண்ண முடியும். எடிட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா
டேரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் வந்து அவங்களுடைய யூனிவர்சிட்டியோட பேக் அண்ட் சர்வரில் வந்து அப்டேட் ஆகும். அவங்க இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபாலோ அப் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடியவங்க மட்டும் நீங்கள் ஜஸ்ட் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிருங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து ஜூன் 11th வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து கமெண்ட் செக்ஷன் மூலியமா கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். இல்லை பர்சனலாக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது, கவுன்சிலிங் சம்மந்தமாகவோ இல்லை அட்மிஷன் சம்மந்தமாகவோ தேவைப்படுதுன்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரீப்ளே அப்படிங்கிறது வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேரும் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போடுங்க ப்ரோன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. 1 or 2 டேஸில் கண்டிப்பாக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் அனதர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.